Hello students, good afternoon. Today we are discussing the topic of the transport layer. So transport layer அப்படிங்கிறது நம்ம OSI மாடலில் fourth layer. So first of all physical data link, then network, then transport layer. So transport layer அப்படிங்கிறது என்ன அப்படின்னா so the transport layer is responsible for the delivery of a message from one process to another. அதாவது end to end கனெக்ஷன். ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு ஒரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் நம்ம டெலிவரி பண்ண போகக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் யாருக்கு இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட்லேயே இருக்குது. ஸோ அதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் டாஸ்க் இஸ் டு ப்ரொவைட் reliable, efficient and cost effective services to its users data transport from the source machine to the destination machine. நம்ம சோர்ஸ் மிஷினில் எப்படி வந்து ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கக்கூடிய 7 லேயர் இருக்குமோ அதே மாதிரி டெஸ்டினேஷன் மிஷினையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், தென் டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டோகால். ஏன் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனெக்ஷனை செட்டப் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் என்னது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் தான். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி கொடுத்துருக்காங்களாம். அதாவது டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி அப்படிங்கும்போது the hardware and or software which make use of service provided by the network layer. அதாவது நம்மளுடைய நெட்வொர்க் லேயரில் ஏதாவது ஒரு ஹார்ட்வேரோ இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஓஎஸ் கேர்னலில் தான் என்னது கண்டிப்பாக லொக்கேட் ஆகிருக்கும். ஒவ்வொரு யூஸருடைய ப்ராசஸ் செப்பரேட்டாக ஒவ்வொரு யூஸருடைய ப்ராசஸில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி வந்து ஓஎஸ் கேர்னலில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இதில் வந்து லைப்ரரி பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு ஸோ இது நம்ம லைப்ரரி பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது லேயர் 1 to 4 பார்த்தீங்களா, தட் இஸ் ஃபிசிக்கல் அப் டு டிரான்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் யூசர் அப்படிங்கிறத டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் யூசர் அப்படிங்கிறத லேயர் 5 to 7 அப்படிங்கும்போது த லாஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ப்ரெசன்டேஷன் செஷன் இருக்குது பார்த்தீங்களா, டாப் மோஸ்ட் அப்பர் லேயர். இதை என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் யூசர் அப்படிங்காங்க. பாட்டம் லேயர் 1 to 4 பார்த்தீங்களா, பாட்டம் லேயர், இதை என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு லேயருமே வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஓஎஸ்ஐ மாடல் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ப்ரெசன்டேஷன் செஷன் அப்படிங்கிற இந்த சிஸ்டமேட்டிக் டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர், the next one data link, the next one data network, then fourth one transport, fifth one session, sixth one presentation, seventh one application. இந்த இதில் ஸோ நம்மளுடைய பாட்டம் லேயரான ஃபிசிக்கல் லேயரும் டேட்டா லிங்க் லேயரும் நெட்வொர்க் லேயருக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் சப்நெட் பவுண்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பேக்கெட் ஃப்ரேம்ஸ் இது எல்லாமே வந்து இந்த லேயரில் தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது கம்யூனிகேஷன் சப்நெட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பாட்டம் லேயர் 3 பாட்டம் லேயரை வந்து ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பவுண்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்சிட்டிவ் சர்வீஸ் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா விச் அலோ டிரான்ஸ்போர்ட் யூசஸ், தட் இஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 types ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இருக்குது. அதாவது ஒன்று கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ், இன்னொன்று கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ். கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிசிபி, அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது வந்து ரிலையபிள் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கனெக்ஷனை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இது மூலமாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸில் மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்,
டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தென் ரிலீஸ். அதாவது ஒரு டேட்டாவை பர்டிகுலர் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபிசிக்கல் கனெக்ஷன் வேணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே மெயினானது என்னதுன்னா ஃபிசிக்கல் கனெக்ஷன் தான். அப்போ அந்த ஃபிசிக்கல் கனெக்ஷன் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கேபிள் மூலமாக கனெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன டேட்டாவை நம்ம ஒரு மிஷின்லேருந்து சோர்ஸ் மிஷின்லேருந்து டெஸ்டினேஷன் நம்ம சென்ட் பண்ணணும் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் த ட்ரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், அந்த கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். இது வந்து அன்ரிலையபிள் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கனெக்ஷன்லெஸ் அப்படிங்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அன்ரிலையபிள் ப்ரோட்டோக்கால். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த மிஷின் வந்து கரெக்டாக ப்ராப்பராக சென்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேர் வந்து யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலுக்கு கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் சொன்னோம். இது வந்து ஏதாவது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஃபைலை நம்ம ஷேர் பண்ணுறோம், ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம டிசிபிங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டிசிபிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டவுன்லோடிங் ஃபைல் ஆர் ஷேரிங் டேட்டா. யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது கனெக்ஷன்லெஸ். இது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் கான்செப்டில் வந்து பைப் அப்படின்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு ப்ராசஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, டூ ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் ஏ அண்ட் ப்ராசஸ் பி. ஏன் அப்படின்னா ப்ராசஸ் ஏ அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டேட்டா வந்து ஒரு எண்டுலேருந்து, அதாவது ஒரு பைப் அப்படிங்கிறது ரெண்டு எண்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த பைப் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். யூனிக்ஸ் ஓஎஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும், பைப் அப்படிங்கிறது ஒரு கமாண்டு. இந்த பைப் கமாண்டில் வந்து ரெண்டு எண்டு இருக்கும். அப்போ ஒரு எண்டில் ப்ராசஸ் ஏ என்ன பண்ணுன்னா ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ண ஆரம்பிக்குது. ப்ராசஸ் பி என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு எண்டு வழியாக என்ன பண்ணிக்கிறோம், அந்த டேட்டா வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம். இதை என்ன சொல்கிறாங்கன்னா பைப் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து நிறைய அன்ரிலையபிள் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு டேட்டாகிராம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிசிபி அப்படின்னா இட்ஸ் ரிலையபிள் ப்ரோட்டோக்கால். ஸோ யூடிபி அப்படிங்கிறது அன்ரிலையபிள் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிசன், கனெக்ட், சென்ட், ரிசீவ் அண்ட் டிஸ்கனெக்ட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பேக்கெட்டை வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது சோர்ஸ் மிஷின்லேருந்து டெஸ்டினேஷன் மிஷினுக்கு ஒரு டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்போ டேட்டா அப்படிங்கும்போது இங்கே எதை மீன் பண்ணுறோன்னா பேக்கெட்டை. அப்போ பேக்கெட்டை நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போ பேக்கெட்டை சென்ட் பண்ணும்போது என்னது, அதுக்கு என்னென்ன ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து லிசன். ஸோ லிசன் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நன். அதாவது பேக்கெட்டை வந்து நம்ம என்ன பண்ணல, இப்போ நம்ம எதுவுமே சென்ட் பண்ண ஆரம்பிக்கல. லிசன் அப்படிங்கிற ஒரு கமாண்டை மட்டும்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா யூஸ் பண்ணுறோம். இந்த லிசன் அப்படிங்கிறது என்னது, இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் அன்டில் சம் ப்ராசஸ் ட்ரை டு கனெக்ட். அதாவது என்ன பண்ணுது, இன்கமிங் கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கமாண்ட் மாதிரி தான். இந்த ப்ரிமிட்டிவ் என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு இன்கமிங் கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கனெக்ட். அதாவது இல்லை பேக்கெட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா. கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். அதை தான் இங்கே மீனிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ்லி attempt to establish a connection, ஒரு கனெக்ஷன் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட் என்னது, சென்ட். ஸோ சென்ட் அப்படிங்கிறது என்னது, பேக்கெட் வந்து டேட்டா, என்ன டேட்டாவை நம்ம சென்ட் பண்ண போகிறோம், என்ன இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெசேஜை வந்து ஏதாவது ஒரு பீர் மிஷினுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை சென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிசீவ் கொடுத்துருக்காங்களா. ரிசீவில் வந்து பேக்கெட் சென்ட் வந்து என்னது, நன். பிகாஸ் ரிசீவ்ங்கிற ப்ரிமிட்டிவ் என்ன பண்ணோம்னா யூசர் வந்து ஒரு டேட்டா என்ன டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணத்தான் செய்யுமே ஒழிஞ்சு, ஆனால் ரிசீவ்ங்கிற ப்ரிமிட்டிவ் என்ன பண்ணாது, எந்த ஒரு பேக்கெட்டும் சென்ட் பண்ணாது. அதான் இங்கே மீனிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, பிளாக் அன்டில் எ டேட்டா பேக்கெட் அரைவ்ஸ். அப்போ ரிசீவ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு இன்கமிங் மெசேஜ் வராதா
வராதா அப்படிங்கிறது என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்கனெக்ட். அதாவது டிஸ்கனெக்ட் ரெக்வஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம கனெக்ஷன் பண்ணோம். எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு டேட்டாவை நான் சென்ட் பண்ண போகிறேன், எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், டிஸ்கனெக்ட் ரெக்வஸ்ட். அதாவது டு ரிலீஸ் த கனெக்ஷன் ஆர் டெர்மினேட் ஏ கனெக்ஷன். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 ப்ரிமிட்டிவ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சிம்பிள் கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ்க்கு வந்து இந்த 5 ப்ரிமிட்டிவ்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய சர்வரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லிசன் ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணும், லிசன்கிறது நம்ம என்ன பார்த்தோம், ஏதாவது ஒரு பேக்கெட்டை நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். பட் ஆனால் இன்கமிங் கனெக்ஷனுக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் அதே மாதிரி சர்வர் என்ன பண்ணுது, நீ லிசன் ப்ரிமிட்டிவ் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இன்கமிங் கனெக்ஷன் நமக்கு வருதா, ஏதாவது ஒரு கிளைண்ட் வழி நமக்கு வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து சர்வரோட பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட்டுங்கிற ப்ரிமிட்டிவை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது அஸ் அ கிளைண்ட் சர்வரோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அப்போ நம்ம எந்த ப்ரிமிட்டிவை எக்ஸிக்யூட் பண்ணணும், கனெக்ட் அப்படிங்கிற ப்ரிமிட்டிவ் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு டிபிடியூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மெசேஜை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் என்டிட்டிலேருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் என்டிட்டிக்கு டேட்டாவை சென்ட் பண்ணும். நான் என்ன சொன்னேன், ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக சோர்ஸ் மிஷின்லேருந்து டெஸ்டினேஷன் மிஷினுக்கு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம். லைக் அதே மாதிரி இந்த டிபிடியூ, தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் அப்படிங்கிறது ஒரு மெசேஜை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் என்டிட்டிலேருந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் என்டிட்டிக்கு என்ன பண்ணுது, மெசேஜை வந்து சென்ட் பண்ணுது. ஓகேவா. இப்படி சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பேக்கெட்ஸாக இருக்கும். அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சென்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயரில் யூஸ் பண்ணும்போது பேக்கெட்டாக இருக்குது அப்படின்னா நெட்வொர்க் லேயர் போகும்போது என்னவாக மாறிடும், ஃப்ரேமாக மாறிடும். ஸோ இந்த ஃப்ரேமாக மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஃபிசிக்கல் லேயர் போகும். இதே மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் ஜம்ப் ஆகி போகும்போது கரஸ்பாண்டிங் லேயருடைய டியூட்டி என்னவோ அது கரெக்டாக பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனெக்ட் கால் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, டிபிடியூ கொடுக்குறாங்க. எதுக்காக, அந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டி என்ன பண்ணுது, அந்த சர்வர் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லை யாராவது பிளாக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது என்ன பண்ணுது, செக் பண்ணுறதுக்காக கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் காலை என்ன பண்ணுது, கிளைண்ட் வந்து கால் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா சர்வரை வந்து யாரும் பிளாக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்முடைய சர்வர் வந்து அன்பிளாக்ல இருக்குது அப்படின்னா அப்போ என்னாகும், நம்ம வந்து ஒரு கமெண்ட்டை சென்ட் பண்ணணும். என்ன சென்ட் பண்ணணும், கனெக்ஷன் அக்செப்டட் டிபிடியூ அப்படிங்கிறத கிளைண்ட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கனெக்ஷன் ரெக்வஸ்ட் டிபிடியூ அப்படின்னு ஒரே ஒரு கமாண்டை நம்ம என்ன பண்ணோம், சர்வருக்கு கொடுத்தோம். கனெக்ஷன் ரெக்வஸ்ட் டிபிடியூ அப்படின்னு ஒரு கமாண்டை சர்வருக்கு கிளைண்ட் என்ன பண்ணார், கொடுத்தாரு. எதுக்காக, சர்வர் வந்து பிளாக் ஆகிருக்கா அன்பிளாக் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. அப்போ சர்வர் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா. அப்போ சர்வர் வந்து அன்பிளாக்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கு என்ன கமெண்ட்டை சென்ட் பண்ணோம், கனெக்ஷன் அக்செப்டட் டிபிடியூ அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை என்ன பண்ணணும், கண்டிப்பாக சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பை யூஸிங் சென்ட் அண்ட் ரிசீவ் ப்ரிமிட்டிவ்ஸ். அதாவது சென்ட் அண்ட் ரிசீவ் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சென்ட் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஒரு டேட்டா வந்து கண்டிப்பாக ஒரு யூஸருக்கு சென்ட் பண்ணுறோம். அப்போ ரிசீவ் அப்படிங்கிற ப்ரிமிட்டிவ் என்ன பண்ணும், என்ன டேட்டா அரைவ் ஆனாலும் அந்த ரிசீவ் ப்ரிமிட்டிவ் என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் வந்து பெர்க்லி சாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, பெர்க்லி சாக்கெட்ஸ் இதுவுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரிமிட்டிவ்ஸ் தான். அதாவது அந்த ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸில் பார்த்தோம். இந்த பெர்க்லி சாக்கெட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூனிக்ஸ் அப்படிங்கிற ஓஎஸில் வந்து டிசிபி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கனெக்ஷன் ஓரியன்ட் தான். பட் ஆனால் இது வந்து பெர்க்லி சாக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மேக்ஸிமம் இந்த ப்ரிமிட்டிவ்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட் ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ்ஸ் வந்து சாக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கிரியேட் எ நியூ கம்யூனிகேஷன் எண்ட் பாயிண்ட்.
அதாவது இதில் வந்து நிறைய ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாக்கெட், பைண்ட், லிசன், அக்செப்ட், கனெக்ட், சென்ட், ரிசீவ், தென் க்ளோஸ். இதில் ஃபஸ்ட்டு 4 ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 4 ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா அப்படின்னா சர்வர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன் அப்படின்னா சாக்கெட் அப்படிங்கிற ப்ரிமிட்டிவ் வந்து இட் கிரியேட் எ நியூ எண்ட் பாயிண்ட் அண்ட் அலோகேட் டேபிள் ஸ்பேஸ் ஃபார் இட். நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே டேபிள் ப்ராசஸிங் தான். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சென்ட் பண்ணணும், அப்போ எனக்கு ஒரு சம் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுங்கள், இந்த டிரான்ஸ்போர்ட் என்டிட்டிக்குள்ளே எனக்கு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுங்கள் அப்படின்னா சாக்கெட்டுங்கிற ப்ரிமிட்டிவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சாக்கெட் ப்ரிமிட்டிவ் வந்து இட் கிரியேட் எ நியூ எண்ட் பாயிண்ட் அண்ட் அலோகேட் டேபிள் ஸ்பேஸ் ஃபார் இட். ஓகேவா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டோட என்டிட்டியில் டேபிள் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, பைண்ட். ஸோ பைண்ட் அப்படிங்கிறது என்னது, அட்டாச் ஏ லோக்கல் அட்ரஸ் டு ஏ சாக்கெட். ஆக்சுவலாக நம்ம சாக்கெட்கிற ப்ரிமிட்டிவை வச்சு ஒரு எண்டு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், டேபிள் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு சாக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் கிடையவே கிடையாது. அதாவது நம்ம சாக்கெட்கிற ப்ரிமிட்டிவ் மூலமாக ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நெட்வொர்க் அட்ரஸ் கிடையவே கிடையாது. அப்போ நெட்வொர்க் அட்ரஸ் எப்படி நம்ம அசைன் பண்ணலாம், பை யூஸிங் த பைண்ட் ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ப்ரிமிட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏற்கனவே கிரியேட் பண்ண சாக்கெட்டுக்கு ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் என்ன பண்ணிக்கிறோம், அசைன் பண்ணிக்கிறோம். ஒரு தடவை நம்ம சர்வர் வந்து என்னது அட்ரஸ்லேருந்து ஒரு சாக்கெட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமோட் கிளைண்ட்ஸ் யார் யாரோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய சர்வர் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், ரிமோட் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லிசன். அதாவது அனௌன்ஸ் வில்லிங்னஸ் டு அக்செப்ட் கனெக்ஷன், கிவ் கியூ சைஸ். அதாவது லிசன் அப்படிங்கிற ப்ரிமிட்டிவ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கமிங் கால்ஸ் வருது அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கணும், அதுக்குன்னு தனியாக க்யூ வேறு க்ரியேட் பண்ணணும். இப்போ க்யூ அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ். அப்போ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பர்சன் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வெயிட்டிங்கில் போயிடும். அப்போ வெயிட்டிங் அப்படின்னு என்னது, அவங்க செகண்ட் பர்சன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்போம், ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சனுக்கு. அப்போ செகண்ட் பர்சன்ட்டை எப்போ நம்ம பேசுவோம், ஃபஸ்ட்டு பர்சனோட காலை என்ன பண்ணிக்கணும், ஒன்று கட் பண்ணிக்கணும், இல்லை ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு செகண்ட் பர்சனுக்கு என்ன பண்ணுவோம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அப்போ இங்கே வந்து லிசன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ க்யூ ஒன்று அலோகேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. எதுக்கு, ஏன்னா செவரல் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லா கிளைண்ட்டுமே வந்து ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், க்யூ அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அக்செப்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அக்செப்ட் அப்படிங்கிறது என்னது, பிளாக் த காலர் அன்டில் ஏ கனெக்ஷன் அட்டெம்ப்ட் அரைவ்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் காலை நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு காலை என்ன பண்ணிக்கணும், அந்த கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பெர்க்லி சாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கமிங் கனெக்ஷனில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சர்வர் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அக்செப்ட் ப்ரிமிட்டிவை வந்து என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கனெக்ஷன் வந்து அரைவ் ஆகும்போது நம்ம டிரான்ஸ்போர்ட் என்டிட்டியில் என்ன பண்ணிக்கிறோம், புதுசாக ஒரு சாக்கெட்டை க்ரியேட் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டி அதில் நிறையா இருக்கும், அதில் ஒரிஜினல் என்னது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய டேபிளில் என்ன பண்ணணும், ஃபைலோட டிஸ்கிரிப்டர் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் 4 வந்து நமக்கு தெரிஞ்சது தான். கனெக்ட், சென்டர், ரிசீவ், க்ளோஸ். கனெக்ட் அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, சென்டுங்கிறது நம்மளுடைய ஃபைலை சென்ட் பண்ணிக்கிறது, ரிசீவ் அப்படிங்கிறது சென்டர் என்ன டேட்டாவை சென்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது, தென் ஃபைனலாக க்ளோஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் த கனெக்ஷன். என்ன கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோமோ அதை என்ன பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா பெர்க்லி சாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ஒரே ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். யூனிட் 5ல் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங் டிரான்ஸ்போர்ட்